ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 28/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் காலை 10:11 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி திதி மாலை 4:29 வரை, பின்பு அஷ்டமி திதி. சித்த யோகம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசிகளுக்கு. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சந்திரன். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம். நினைத்தது நிறைவேறும் நாள் இன்று. 12ஆம் இடத்தில் மனநலக்காரகன் சந்திரன் ராகு இணைந்துள்ளார். மனக்கலக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமைதியாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை வெற்றியாக முடித்து விடுவீர்கள். 3இல் சூரியன். தொழில் வளர்ச்சி, தொழில் முயற்சி வெற்றியாகும். தனலாபம், வியாபார லாபம், தனவரவு உண்டாகும். பரணி நட்சத்திரம். எந்த தொழில் செய்தாலும் முடக்கம் வந்து கொண்டே இருக்கும். தடைகள் விலகும். உணவு சம்பந்தமான தொழிலில் கால் பதிப்பீர்கள். பிரிந்த உறவுகள் ஒன்று கூடுவார்கள். பேசாமல் இருந்தவர்கள் வலிய வந்து பேசும் நிலை ஏற்படும். தொழிலில் கவனமாக செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரம். பொருள் செலவு ஏற்படும். மறதி அதிகமாகும். குடும்பத்துடன் வெளியில் செல்வதால் அதிகமான செலவு, வாகன செலவு ஏற்படும். தடுமாற்றம் உண்டாகும். ஆரோக்கிய நிலைக்காக மருத்துவ செலவு வரும். தேவையில்லாத பிரச்சனைகளை, வம்பை விலை கொடுத்து வாங்குவீர்கள். தொழிலில் வெற்றி, லாபம் பெறும். ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரம். வருமானம், தனலாபம் உண்டு. சொத்து தர்க்கம் தீரும். குடும்பத்தில் சற்றே வாக்குவாதம் இருக்கும். எனினும் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம். தொழில் நிமித்தம் பயணம் செய்வீர்கள். முக்கியமான நபருடன் பேச்சுவார்த்தை நடக்கும். சிறு தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பெயர் கிட்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரம். தொழில் மாற்றம், இடமாற்றம் எதிர்பார்க்கலாம். மின்சார சம்பந்தமான பொருள்களால் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மனமகிழும் செய்தி உண்டாகும். கடல் கடந்து பயணம், லாபம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். அலுவலக பணிகளில் மரியாதை கிடைக்கும். தனலாபம், தொழில் லாபம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை தனலாபம், தொழில் லாபம், வியாபார லாபம் உண்டாக்கும். காதல், திருமணம் எதிர்பார்க்கலாம். புனர்பூஷம் நட்சத்திரம். செல்வாக்கு அதிகரிக்கும். அயல் நாட்டு தொழில் லாபகரமாகும். தொழில் லாபமும் ஆதாயமும் உண்டாகும். தொழிலில் புதிய முயற்சி வெற்றியாகும். மனைவி வழி சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். வரவு அதிகமாகும். ஆடம்பர செலவுகள் கூடும். கடகராசி அன்பர்களே, புனர்பூஷம் நட்சத்திரம். ராசிநாதன் பாக்யஸ்தானத்திலும் பாக்யாதிபதி லாபஸ்தானத்திலும் உள்ளதால் தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அதிக லாபமும் உண்டாகும். வியாபார லாபம், தொழில் லாபம் அதிகமாகும். பூஷம் நட்சத்திரம். அலுவலகத்தில் சற்று விட்டு கொடுப்பது நல்லது செய்யும். வியாபாரிகளுக்கு பண உதவிகளும் லாபமும் கிட்டும். வாழ்க்கை துணையால் சில சண்டைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். தொழில் நிமித்தம் வெளியூர் அலைச்சல்களால் லாபம் பெருகும். ஆயில்யம் நட்சத்திரம். நீர் சம்பந்தமான தொழில்களில் அதிக லாபம் கிடைக்கும். லாபங்கள், வரவுகளும் அதிகமாகும். தொழிலை செய்ய யோசனை உண்டாகும். சும்மா உட்கார்ந்து கொண்டே பணம் சேமிப்பது எப்படி என யோசனை செய்து வெற்றி பெறும் யோகமும் வந்து சேரும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம் உண்டாகும். அரசு ஆதாயமும் உண்டு. விரைய செலவுகளும் வரும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. மகம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் காலம் என்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய நிலையில் கவனம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகளால் குடும்பத்தில் கலகம் உண்டாகும். மனக்குழப்பம், நிதானமின்மை, மனக்கவலை அதிகமாகும். அலுவலகத்தில் சற்று பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். பூரம் நட்சத்திரம். கடுமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை உள்ளதால் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவால் சற்று பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். மேலதிகாரிகளின் கோபமான பேச்சிற்கு ஆளாக நேரிடும். உத்தரம் நட்சத்திரம். சகோதர வழி கலகம் உண்டாகும். சமாதானமாக பேசி முடிவெடுப்பது நல்லது. திடீரென விருந்தாளிகளின் வருகையால் அல்லது உறவினர்களின் வருகையால் ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள். வரவை விட சற்று செலவுகள் அதிகமாகவே உங்களுக்கு இன்று இருக்கும்.
கன்னிராசி அன்பர்களே, உத்திரம் நட்சத்திரம். ராகு சந்திரன் சப்தமஸ்தானத்தில் உள்ளதால் பேராசையால் எதையும் செய்து பொருளீட்டுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன் கிட்டும். சட்ட சிக்கல்கள் தீரும். செலவுகளும் அதிகமாகும். தனவரவுகளும் உண்டாகும். வியாபார லாபம் இரட்டிப்பாகும். தொழிலில் அதிகமான லாபம் பெறுவீர்கள். அயல் நாட்டு தொடர்பால் நினைத்தது நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரம். இதுவரை இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும். கூட்டு தொழில்கள் சிறப்பாக நடக்கும். அரசு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க உதவி கிட்டும். வரவும் அதிகமாகும், செலவும் அதிகமாகும். தாயாரால் மனமகிழ்ச்சி நிறையும். சித்திரை நட்சத்திரம். அலுவலக பணிச்சுமை குறையும். பூமி சம்பந்தமான தொழில்களில் லாபமும் ஆதாயமும் பெறுவீர்கள். திருமண பேச்சு குடும்பத்தில் நடக்கும். நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். வருமானமும் தொழில் லாபமும் அதிகமாகும். துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரம். அரசு தேர்வில் வெற்றியும் வேலைவாய்ப்புகளும் கிட்டும். லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருப்பது மிகவும் நன்மை செய்யும். சகோதரர் வழி தேவையில்லாத பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டி வரும். பதட்டமாக பேசுவதை சற்று கவனமாக பேசவும். சக பணியாளர்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குவீர்கள். சுவாதி நட்சத்திரம். தாயாருக்காக கவலைப்படுவீர்கள். சிறு தொழில் செய்வோருக்கு சற்று லாபம் கூடும். வெளிநாடு வெளியூர் பயணங்களால் தொழில் லாபம் வியாபார லாபம் அதிகமாகும். விஷாக நட்சத்திரம். அவமானங்களும் அவமதிப்பும் ஏற்படும். பிரச்சனைகளை சுலபமாக சமாளித்து விடுவீர்கள். வாகனம் மூலம் சவாரி லாபம் அதிகமாகும். அலைச்சலும் தனவரவும் உண்டு. பூமி லாபம் கட்டிடப்பணி லாபம் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விஷாக நட்சத்திரம். மன வருத்தம் இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். இடம் பிரச்சனை சம்பந்தமாக வீட்டில் சற்று கலகம் ஏற்பட்டாலும் சட்ட சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும். 5இல் சந்திரன், 7இல் குரு. பயண அலைச்சல்கள் அதிகமாகும். கடன் உதவி கிட்டும். நண்பர்களால் உதவி கிட்டும். அனுஷம் நட்சத்திரம். வேலை அலைச்சல் அதிகமாகும். கட்டிடப் பணிகள் சற்று தாமதமாகும். கோபமான பேச்சுகளை தவிர்க்கவும். நிதானமாக எதையும் யோசித்து முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகும். கேட்டை நட்சத்திரம். மனைவி வழி இடம் சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக பேச்சுகளால் கலகம் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக செலவுகள் அதிகமாகும். திடீர் பயணங்கள் செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். சிறிய தொழில்களில் லாபங்கள் அதிகமாகும். பூமி லாபம் உண்டாகும். வாகன லாபம், வாகனத்தால் லாபம் வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, மூலம் நட்சத்திரம். கனவுகள் நிறைவேறும். கற்பனையால் எழுத்து துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் நினைத்தபடி வெற்றி வாய்ப்பு கிட்டும். பூமி சம்பந்தமாக, நிலம், சொத்து சம்பந்தமாக கொடுத்த கேஸ் வழக்கு சாதகமாக அமையும். சட்டத்துறையில் நீங்கள் நினைத்தபடி நடக்கும். வெற்றியும் உயர் பதவியும் வந்து சேரும். புராட நட்சத்திரம். 3இல் உள்ள சந்திரன் சனி சேர்க்கை சகோதரர் வழி சற்று மனக்கவலை உண்டாகும். 6ஆம் இடம் ருண ரண சாத்ரு ஸ்தானத்தில் உள்ள குரு எதிரி தொல்லையால் சிரமம் இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். கனவுகள் நனவாகும். ஆன்மீக பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆலய பணிக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். மனமகளும் செய்தி வரும். உத்திராட நட்சத்திரம். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் மறையும். சிறு தொழில்களில் அதிகாரிகளின் தொல்லை சற்று எதிர்ப்புகள் உண்டாகும். வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்தில் எதிர்ப்புகள் வலுக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். தனவரவு அதிகமாகும். வியாபார லாபம் பெருகும். மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரம். சனியால் ஏற்பட்ட தொல்லை மாறும். நம்பிக்கை அதிகமாகும். 2ஆம் இடத்திலுள்ள சந்திரனால் சனியால் சிறு தொல்லைகள் கவலைகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் சற்று செலவுகள் அதிகமாகும். நினைத்த நபரிடமிருந்து பண உதவி கிட்டும். அலுவலக பணிச்சுமை குறை. திருவோண நட்சத்திரம். திடீர் பயணம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். விவசாய பூமியால் லாபம் உண்டு. கால்நடைகளால் மிகுந்த லாபமும் உண்டு. உலோகப் பொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கட்டிடத் தொழில்களில், பூமி சம்பந்தமான தொழில்களில் எதிர்பார்த்த பலனும் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவும் உதவியும் கிட்டும். அவிட்டம் நட்சத்திரம். கால்நடைகளால் லாபம் பெருகும். நீங்கள் எதிர்பார்த்த நபர் உங்களை தேடி வருவார். பண உதவி செய்வார். வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வீர்கள். காவல்துறையில் வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம். பெண்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக அமையும். கணவனால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். தாயார் வழி ஆதாயம் உண்டாகும். இதுவரை ஏற்பட்ட தடை விலகி நிம்மதி கிடைக்கும். சதயம் நட்சத்திரம்.
சனி சந்திரன் சேர்க்கை தடுமாற்றம் இருந்தால் எதையும் எதிர்த்து போராடுவீர்கள். இரும்பு, வாகனம், பூமி சம்பந்தமான தொழிலில் நினைத்த லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த நபரால் பண உதவியும் ஆதாயமும் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம். வாகன சம்பந்தமான தொழிலில் அதிக லாபம் பெறுவீர்கள். புதிய வாகனம் வந்து சேரும். உலோகப் பொருள்களால் இரும்பு போன்ற தொழில்களில் மூலம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தேவையில்லாத கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றிவிட்டு முன்னேற முயற்சி உண்டாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திரம். 2ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் நினைத்த பொருளை அடைவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். விரயஸ்தானத்தில் சந்திரன் வரவும் அதிகமாகும், செலவும் இரட்டிப்பாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம். எதிரிகளை முறியடிப்பீர்கள். 7ஆம் இடத்து புதன் 4ஆம் இடத்தில் இணைந்து மகிழ்ச்சியும் ஆதாயமும் தனவரவும் கிடைக்கும் நாள். தொழிலில் ஆடம்பர பொருள்களால், உலோகப் பொருள்களால், நிலம் பூமி சம்பந்தமான தொழில்களால் அதிக லாபம் கிடைக்கும். வியாபார ரீதியாக உங்களுக்கு ஆதாயமும் அதிக லாபமும் கிடைக்கும் நாள். ரேவதி நட்சத்திரம். 4ஆம் இடத்தில் இணைந்த புதன் சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு திடீர் வரவை, தனவரவை தொழில் லாபம் மூலம் கிடைக்க செய்வார். கணவனின் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். இதுவரை ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு விடுவு காலம் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். காவல்துறை, இராணுவத்துறை, ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் உங்களது இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.